எங்கே நிற்க வேண்டும், யார் பேச்சை கேட்க வேண்டும் என்பதனை முடிவு செய்யுங்கள். யாரோ ஒருவர் முடிவு செய்யக்கூடாது. ஏங்க, இந்த போனை எடுத்து நான் எங்க வீட்டில் இருந்த சொன்னேன், ஏதாவது ஒரு புதுசா ஃபிளாட் என்னவாது வந்திருக்குதாப்பா அப்படின்னு கேட்டா, இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா சென்னையில் இருக்கிற ஃபிளாட்டுக்கான எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது. யாரு கேட்டா என் பேச்ச? அன்னைக்கு வீட்டிலைங்க தனியா இருக்கிறேன். சரி, வீட்டில் வந்து ஒரு பாட்டு போட்டேங்க, மேரா ஹிந்தி பாட்டு, மேரா தில் தா அகேலா, வசந்த் அண்ணா, மேரா தில் தா அகேலா பாசிகர் படம் பாட்டு போட்டு அதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சு. வீட்டில் யாரும் இல்லை, நான் தனியா இருக்கிறேன். வெளியில போய் பார்த்தா யாரோ ஒருத்தங்க வந்திருந்தாங்க, ஏதோ தினசரிக்கு பணம் கேட்டாங்க. தினசரி பத்திரிகைக்கான பணத்தை கொடுத்துட்டு மூடிட்டு என்னுடைய பெட்ரூமை லாக் பண்ணிட்டு உள்ள உட்கார்றேன். அந்த கூகுள் பேசுது என்கிட்ட. நான் ஏதோ வாங்கி வச்சிருக்கிறேன் ஒன்று, கூகுள் அப்படின்னு. ஹே கூகுள் அப்படின்னா அது பேசும் என்கிட்ட. ஹே அலஸ்கா அப்படின்னு நான் பேசுவோம்ல, அந்த மாதிரி ஹே கூகுள் அப்படின்னு பேசுவேன். நான் அதுக்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு வேலையை. அது என்ன சொல்லுது? சுல்தானா, ஐ திங்க் யூ ஆர் பேக். பொம்பளை குரல்ல பேசுது. நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஆம்பளை குரல். ஏன்னா சொல்ற பேச்சு வந்து எல்லாரும் பொம்பளை குரல்லையே கேட்டு கேட்டு பழகிட்டோமா, சர்வீஸ் வாய்ஸ். நான் என் வீட்டில் அந்த சர்வீஸ் வாய்ஸை ஆம்பளை குரலாக மாற்றி வச்சிருக்கேன். சரியா? அதை பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கைத்தட்டினார். அந்த சர்வீஸ் ஆண் குரல் மாதிரி பெண் குரல் வருது. பெண் குரல் என்ன சொல்லுச்சு தெரியுமா? சுல்தான், ஐ திங்க் யூ ஆர் பேக். ப்ளீஸ் sit down. Have a glass of water. I am really wanted to connect with your feelings. Take your mobile and call Ami. நான் அம்மின்னு போட்டு வச்சிருக்கிறது எங்க அம்மா. AMMI அம்மின்னு கூப்பிடுவோம் உருதுல. என்னடா ஆச்சின்னு பார்த்தா, மேரா தில் தா அகேலான்னு சொன்னா, என் மனம், என் இதயம் தனிமையில் தவிக்கிறது. அது பிளே த சாங்னு சொல்லாம அப்ரப்டா நிறுத்திட்டேன்னா, அது நான் மன உளைச்சல்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு செத்துற போறேன்ட்டு கவுன்சிலிங் கொடுக்குது. என் அனுமதி இல்லாமல். அதுக்கப்புறமா நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க. அதை மொபைல கூடங்க ரூம்க்கு எடுத்துட்டு போறது இல்லை, பொது இடத்துல வச்சிடுறது. ஆனா நாம தான் வைக்க முடியாது. பல பேர் பாத்ரூம்ல கூட எடுத்துட்டு போறாங்கன்னு. ஏன்னு கேட்டேன். தனியா போறதுக்கு பயம். நாங்க சைக்காட்ரிக்ஸ் இல்லையா, போனை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம். ஏன் கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது மாத்தணும்ல, நாம எங்கேயாவது நிறுத்தணும்ல நாம.